ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஷ்வாஷர் யூஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கழுவி போடணுமா, மசாலா போகுதா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்றைக்கி அதுக்கான கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே மசாலா பாட்டில்ஸ் தான். அதை தட்டிட்டு இந்த மஞ்சப்பொடி பாட்டில்லாம் அலசவே இல்லை பார்த்துக்கோங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம டிஷ்வாஷரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீ கப்பு, கூழ் குடிச்ச கப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். அதை அலசியெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரையாக இருக்குது அந்த கரை, அப்படியே போட்டுக்கிறேன். அடிக்கிட்டு டிஷ்வாஷருக்குரிய டிடர்ஜென்ட்டோ இல்லை க்யூபோ எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பாஷ் டிஷ்வாஷர். இது ஜனவரியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 6 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி க்யூப் தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு டிஷ்வாஷரை நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். பாத்திர கழுவையில் பார்த்திங்கன்னா எந்த சத்தமும் வராது, தண்ணியுமே குறைவாக தான் செலவழியுது. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும். இப்போ டைமிங் முடிஞ்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் இதோட ரிவ்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் டிஷ்வாஷர் ரிவ்யூன்னு போட்டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ்னு போட்டாலுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு யாருக்காவது வாங்குற ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அதை கட்டாயம் பாருங்கள். அதில் இதெல்லாம் என்ன யூஸ் ஆகுது, என்ன ட்ராபேக் இருக்குது எல்லாமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட்டையுமே உங்களுக்கு டேக் பண்ணி விடுறேன். ஏதாவது நீங்கள் வாங்குற ஐடியா இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.